எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த 21 பேர்களையும் அவர் தொடர்ச்சியாக படிக்கிறாரு. அந்த 21 பேருக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் இப்பொழுதைக்கு கிடையாது. அப்போ மீதி 4 பேர். ஸோ அது அடுத்ததாக சொல்கிறார். மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் அவர் நடவடிக்கையை இனிமேல் தான் பரிசீலிக்கப் போகிறார். இங்கே என்ன விஷயம்? இந்த 4 பேரும் மாறி வாக்களித்தது மட்டுமல்ல, மன்னிப்பு கடிதம் எழுதவில்லை, தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டனர். ஸோ இதுதான் இந்த 21 பேருக்கும் இந்த 4 பேருக்கும் உள்ள வித்தியாசம். 21 பேர் கொறடா உத்தரவை மீறி மாறி வாக்களித்தனர். இந்த 4 பேரும் கொறடா உத்தரவை மீறி மாறி வாக்களித்தனர். இந்த 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தனர். அந்த மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விளக்க கடிதத்தோடு அதனை பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். எனவே பேரவைத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை, இந்த 21 பேர் மீது அப்படின்ட்டு அதை முடிச்சிட்டார். அதை முடித்து வைத்து விட்டார். இந்த 4 பேர் மாறாக அவர்கள் மன்னிப்பு கோரவில்லை, ராஜினாமா செய்தனர், கட்சியிலும் மாறி சேர்ந்து விட்டனர். இப்பொழுதைக்கு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, அதிமுக உறுப்பினரும் இல்லை, அவர்கள் தவேக உறுப்பினர்கள். இவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அடுத்து கையாள்வார். அதற்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்வார் என்ன என்பதெல்லாம் தெரியாது.